ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும் நான் உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு சாதத்தில் கலந்து சாப்பிட்ற ஒரு பொடி தான் பார்க்க போகிறோம். இது சாதத்தில் இந்த மாதிரி நெய் வெட்டி சுட சுட சாதத்தில் பிசிஞ்சு சாப்பிட்லாம். இட்லி மிளகா பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். தோசைக்கும் நெய் விட்டு சாப்பிட்டு கலந்து சாப்பிட்டு தொட்டுண்டா சூப்பராக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது நம்ம இட்லியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டோ இல்லை நெய்யை விட்டோ இந்த மிளகா பொடியை நல்லா துவச்சி எடுத்துன்னு போனோன்னா ட்ராவலுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மிளகா பொடி தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு கப்பு உடச்ச கடலை எடுத்துன்னு இருக்கேன். இந்த உடச்ச கடலை மீடியம் ஃப்ளேமில் நம்ம இந்த மாதிரி நல்ல வாசனை வரும். நம்ம வறுக்கும் போதே அந்த உடச்ச கடலை வாசனை வரும். ஒரு 2 நிமிஷம் இது வறுத்ததுக்கப்புறம் இந்த கொப்பரையை நான் இந்த மாதிரி துருவி எடுத்துன்னு இருக்கேன். வெத்தையாகவும் போட்டுக்கலாம், ஆனால் துருவி எடுத்துட்டா நம்மளுக்கு சீக்கிரமும் வறுபட்டுடும். மிக்சியில் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் கொப்பரை துருவி போட்டுருக்கேன். இதையும் 1 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துன உடனே 1 ஸ்பூன் சீரகத்தை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வானாவோட சூட்டுக்கே இந்த சீரகமும் வறுபட்டுடும். இந்த சீரகம், கொப்பரை, உடச்ச கடலை 3மே அந்த வறுபட்ட வாசனை நம்மளுக்கு நல்லா கமகமன்னு தெரியும். இது ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை மாதிரி ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் குட்டி ஜாரில் அரைச்சதுனால இந்த அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ அதே வானாலேயே இந்த உடச்ச கடலைக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுன்ட்டு பச்சை மிளகாவை 1-2 இந்த மாதிரி கீறி எடுத்துட்டு இந்த பச்சை மிளகாவை நம்ம நல்லா சிம்மில் தான் வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஹையில் நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் உரைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அந்த காரத்துக்கு. ஸோ சிம்மில் வச்சுட்டு மொள்ள இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு 1 பிடி கருவேப்பிலை நல்லா அலம்பி தொடச்சி சேர்த்துக்கணும். இந்த கருவேப்பிலையும் ஒரு அரை நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டா போகிறோம். அந்த கருவேப்பிலை இருக்கிற ஈரப்பதம் போயிடுத்துன்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மிக்சி ஜாரில் இந்த கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துட்ட மிளகாவையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் குட்டி ஜார் எடுத்துட்டதுனால இது தனியாக அரைச்சி காட்டுறேன். இதுவே பெரிய ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் அந்த பவுடர் அரைச்ச உடனே இந்த பச்சை மிளகாவையும் போட்டு ஒன்றாவே நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டுருக்கிற இந்த உடச்ச கடலை பொடியை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம இந்த பச்சை மிளகாவோடு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு ஒரு கமகமான ஒரு பொடி ரெடி ஆகிடும். இந்த பொடி டேஸ்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகா பொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.